ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரெசிபியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ட்ரிங்காக கூட கொடுக்கலாங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 6 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பொட்டுக்கடலை பொடியை ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் அளவுக்கு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். திரும்பவும் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தால் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் ட்ரிங்க் ரெசிபி ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குங்க. இது முளை கட்டிய ராகி மாவு வீட்டிலே செஞ்சது, நீங்கள் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும். ராகி மாவோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும், இருக்கட்டும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் நைட்டே 10 பாதாம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை இந்த மாதிரி மேல் தூளை எடுத்துடலாம். நீங்கள் 10லேருந்து 15 பாதாம் சேர்த்துக்கலாங்க. நான் 10 பாதாம் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை இந்த தண்ணி கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 8லேருந்து 10 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கேரட் சேர்க்குறேங்க. உங்களுக்கு கேரட் விருப்பம் இல்லைன்னா ஆப்பிள் இல்லைனா வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மாவு சேர்த்துடலாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், முதல்ல இதுக்கு ஆறினோன்னே எவ்வளோ திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் நம்ம ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.